வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாருமே உற்சாகமாக மகிழ்ச்சியாக ரொம்ப ஒரு ஆர்வத்தோட இந்த சேர் விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. முதல்ல குட்டி பசங்களுக்கெல்லாம் வச்சாங்க. அதில் தான்ப்பா பெரிய காமெடி என்னென்னா, இந்த பசங்களுக்கு சேரில் தான் உட்காரணும் அப்படிங்கிறது தெரியாமையே விளையாண்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. பாட்டு நின்னதுக்கப்புறமும் சுற்றுவாங்க. இல்லை அப்படின்னா பாட்டு நிற்காததுக்கு முன்னாடியே இவங்க நிற்காமல் உட்காந்துருவாங்க. இதில் தான் பெரிய காமெடியாக இருக்கும். சில குழந்தைங்கள் சேர் காலியாக இருக்கும்போதே எதுக்கு சுற்றுறோம்னு தெரியாமையே சுற்றிக்கிட்டு கம்முன்னு நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பாட்டிங்க அம்மாவங்க அந்த உறவுகள் அந்த கூட்டத்தில் நின்று இருப்பாங்கள்ல, அவங்க உடனே இந்த சேரில் உட்கார்றா அப்படின்னு இழுத்துட்டு போய் உட்கார வைப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் நிறைய காமெடியாக நடந்துச்சு. சில குழந்தைகள் கொஞ்சம் விவரமாகவே இருக்காங்க. இது சேர் விளையாட்டு போட்டி, நம்ம உட்காரணும் அப்படின்னு போகும்போதே சேரை லேசாக ஒவ்வொரு சேரையும் கையில் லேசாக அப்படியே தொட்டுக்கிட்டே ஓடுறாங்க. இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, பிள்ளைங்க கூட வந்திருப்பாங்கள்ல, அம்மா அப்பா தாத்தா பாட்டி அப்புறம் அக்கா அண்ணன் தம்பி, இவங்கெல்லாம் ஓடுன்னு ஒரே சத்தம்ப்பா. இதில் சில குழந்தைகள் சேரில் உட்காராமல் அப்படி நிற்பாங்கன்னு சொன்னேன்ல, இங்கே பாருங்கள். அப்போ அங்கே இருக்கிற ஒரு அம்மா கூப்பிட்டு போய் அந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய காமெடி நடந்துச்சுப்பா. இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஓடும்போதே ஒவ்வொருத்தராக வெளியில் அதாவது இப்போ 20 பேர் ஓடுறாங்க அப்படின்னா ஒருத்தர் வெளியில் வந்துடுவாங்க. அப்புறம் 19 பேர், 18 பேர், 17 பேர், இப்படி ஒன்றா கம்மியாகிட்டே இருக்கும் இல்லையா. இப்போ ஒருத்தர் வெளியில் வரும்போது நம்ம வந்துடுவோம், நம்ம லாஸ்ட் வரைக்கும் சுற்றுவோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கிட்டு சுற்றுவாங்க. ஆனால் இந்த வெளியில் வந்தவங்கெல்லாம் பசங்க பார்த்திங்கன்னா, அவங்க முகத்தில் கண்ணீர் வருது, அதை மறைச்சிக்கிறாங்க, அதோடு நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அம்மா வருத்தப்படக்கூடாதுன்னு, பரவாயில்ல மம்மி, பரவாயில்ல அம்மா, நான் எப்படியாவது அடுத்த வாட்டி ஜெயிச்சிருவேன், அடுத்த வருஷம் இந்த மாதிரி போட்டி வைப்பாங்கள்ல அப்போ ஜெயிக்கிறேன் அப்படின்னு பிள்ளைங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறதும், அம்மாவங்க சில பேர் நீ இதை கூட ஓடாமல் வந்துட்ட, நல்ல நேற்று கூட பிஸ்கட் வாங்கி தின்னே இல்லை, நேற்று கூட வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டேல்ல, இதை கூட சுத்தாமல் வந்துட்டியா அப்படின்னு சில பேர் திட்டுனதும், சில பேர் பரவாயில்லப்பா அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதும், ஒவ்வொருத்தரும் அந்த பந்தயத்தில் நம்ம பிள்ளைங்க ஜெயிக்கணும் அப்படின்னு தான் இருப்பாங்க. அது தவறு இல்லை. ஆனால் சில பேர் ஜெயிக்கலைன்னு சொல்லிட்டு பசங்களை திட்டினாங்க பாருங்கள், அது கொஞ்சம் மனசு கஷ்டமாயிருச்சு. இருந்தாலும் பாவம் அவங்களுக்கும் ஒரு ஆசை, நம்ம புள்ள ஜெயிக்கலையே அப்படின்னு. அதனால் அன்பாக திட்டிட்டு அதுக்கப்புறம் சரி அழுகாதவா, அடுத்த வாட்டியாவது நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் பிஸ்கட்டெல்லாம் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு போட்டின்னு வந்துட்டால் எல்லாருக்குமே இதில் ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கிற ஆசை நியாயமான ஆசை தான். ஆனால் அதில் பொறாமை இல்லாமல் பார்த்துக்கிறணும். இந்த குழந்தை பார்த்திங்கன்னா, அம்மா கூப்பிட்டு போய் உட்கார வச்சாங்களோ ஒரு அம்மா, எனக்கு கால் வலிக்குது அப்படிங்கவும் ஐயா சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சார். அதுக்கப்புறம் அதாவது ஒரு 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும், அப்புறம் 12 வயசுலேருந்து 18 வயசுன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் 18 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் எல்லோரும் கலந்துக்கலாம் அப்படின்னு வச்சாங்க. இதில் என்னென்னா, இப்போ நான் ஒரு சின்ன வீடியோவாக 2-3 பேர் மட்டும் ஓடுனதை, அதாவது ஒரு 4-5 ரவுண்டு மட்டும் போட்டு காட்டலாம். இதில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. நம்ம வீடியோ வரலையே, நம்மளும் தானே கலந்துக்கிட்டோம் அப்படின்னு யாரும் வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் மொத்த வீடியோவையும் இந்த வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கிற உலகத்தில் நானும் வீடியோவை வேகமாக சுற்ற விட்டுட்டேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னாப்பா, ஒரு பொண்ணு சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு இந்த கொம்பு உரி அடிக்கிறதுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அவங்க பாட்டில் அந்த உரி அடிக்காமல் அவங்க பாட்டில் கொம்பை எடுத்துக்கிட்டு கண்ணை கட்டி விட்டதுக்கு சுற்றி விட்டதுக்கு தலை கேராக அவங்க வாட்டில் கண்ணா பின்னான்னு போன மாதிரி அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி போயிடுச்சு, கூட்டத்துக்குள்ளே போயிடுச்சு, அப்படியே விழுகிற மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பிடிச்சி தண்ணி இன்னி கொடுத்து நிற்க வச்சு, ஏன்னா பக்கத்தில் சுற்றும்போது கேர் ஆயிரும், இப்படியே பெரிய ரவுண்டாக இருக்கும்போது தெரியாது. கம்மியாகி ஒரு 3 சேர் 4 சேர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே சுற்றுவோம், ஒரு 5 அடிக்குள்ளே சுற்றுவோம் இல்லையா, அப்போ கேர் ஆயிரும். அதனால் அதையும் பார்த்துக்கிறணும். சில பேருக்கு ஒத்துக்காது. ஆனால் இந்த மாதிரி விளையாட்டுகளை இந்த ஃப்ளாட்லலாம் இருக்காங்கள, பெரிய பெரிய ஃப்ளாட்டில் அவங்கெல்லாம் மாதத்தில் ஒரு நாள் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு பெரியவங்களும் சேர்ந்து இந்த மாதிரி ஜாலியாக ஒரு விளையாட்டு விளையாண்டு
ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியாக பேசிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். உறவுகள் நம்மளுக்கு நிறையா இருக்காங்க அப்படின்னு பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை வரும். இப்போ செல்லை வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை குறைஞ்சி போச்சு. இப்போ இந்த மாதிரி விளையாட்டு, இன்னும் பாரம்பரிய விளையாட்டுகள்லாம் நிறையா இருக்குது. அதையெல்லாம் வச்சு விளையாண்டு பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ப்ரைஸு எல்லோரும் சேர்ந்து ஒரு சின்னதாக ஏதாவது ஒன்று அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டதோ இல்லை விளையாடுறதுக்கோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டோம்னா அது எவ்வளவு ரேட்டுன்னு பார்க்க மாட்டாங்க. அதாவது விலை உயர்வா குறைவான்னு பார்க்க மாட்டாங்க பசங்க. முதல் பரிசு, 2வது பரிசு, 3வது பரிசு இதைத்தான் பார்ப்பாங்க. சில பேர் நான் கலந்துக்கிட்டேன்ல, அடுத்த வாட்டி நான் வின் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை வரும். அதே மாதிரி நிறையா பேர் கஷ்டப்பட்டு உலகத்தில் வாழ்ந்து இன்றைக்கி ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கதைகள் இருக்கும். அந்த கதைகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு சொன்னீங்கன்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவங்க இன்றைக்கி நல்லா இருக்காங்க, நம்மளுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு பிள்ளைகளுக்கு அந்த கஷ்டத்தில் சில பேர் தவறான முடிவு எடுக்கிறாங்க இல்லையா, அது எடுக்க மாட்டாங்க. அந்த காலத்துலலாம் தாத்தா பாட்டிங்க கதை சொல்லுவாங்க. இந்த காலத்தில் சில பேர் தாத்தா பாட்டியை வீட்லேயே வைக்க மாட்டேங்கிறாங்க. எங்கேயாவது ஆசிரமத்தில் சேர்த்துடுறாங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அவங்க வயசானவங்க இங்கேயே வீட்டுக்குள்ளே அடங்கி இருப்பாங்களா, பாவம் ஒரு மாதிரியாக இருக்கும்ல, அடைச்சி வச்ச மாதிரி. அதனால நாங்கள் வந்து ஆசிரமத்தில் சேர்த்துருக்கோம், முதியோர் இல்லத்தில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு அதை பெருமையாக வேற அவங்க செய்கிற தவறை மறைச்சி சொல்லிக்கிறாங்க. ஆனால் வெளியூரில் வேலை பார்க்குறவங்க வேறு வழி இல்லாமல் எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி சேர்த்து விட்ருக்காங்க. அப்படி சேர்த்து விட்டுட்டு, அதாவது வெளிநாட்டில் வேலை பார்க்க போகிறவங்கள என்ன பண்ணுவாங்க, கூட கூட்டு போக முடியாதுல்ல, அவங்களுக்கெல்லாம் உறவுகளோடு சேர்ந்து அப்பப்போ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இப்போ தான் செல்லுலேயே வீடியோ கால் வந்துடுதுல்ல, அப்போ பிரச்சனை இல்லை. அவங்க என்ன ரியாக்ஷனில் இருக்காங்க, அழுகுறாங்களா, சந்தோஷமாக இருக்காங்களா, வருத்தத்தில் இருக்காங்களான்னு தெரிஞ்சு போகுது. முந்தியெல்லாம் ஃபோனில் அழுதுகிட்டு இருந்தால் கூட நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு மறைச்சி பேசலாம். இப்போ அப்படி முடியாது. அம்மா வாட்ஸ்அப் காலில் வா, நான் பார்க்கணும் உன்னைய அப்படின்னு நிறைய பிள்ளைங்க பாசமாகவும் இருக்காங்க. அதே மாதிரி பெற்றோர்களும் பிள்ளைங்க மேலே பாசமாக இருக்கிறாங்க. நல்ல உறவுகள், நல்ல குடும்பங்கள் நிறையா இருக்குது. இருந்தாலும் சில பேர் பணம் இருந்தால் போதும், பணத்துக்காக தான் பிள்ளைகளை பாசம் காட்டுறது, பணத்துக்காக தான் பெற்றோர்களை பாசம் காட்டுறது அப்படின்னு சில குடும்பங்கள் இருக்குது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்களெல்லாம் நம்ம இப்போ பேச வேண்டாம். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவுகளை பார்த்துக்கிறலாம். இப்போ எல்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும், அதாவது இப்போ பார்த்திங்கன்னா கேரளாவில் இந்த வயநாட்டில் வந்த விஷயமெல்லாம் பார்த்திங்கன்னா கண்கூட பார்த்தது. நான்லாம் நிறையா வாட்டி அழுதுட்டேன் அதை பார்த்து. சாமியை வேண்டிக்கிட்டேன், அந்த இறந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் சாந்தியை கொடுக்கணும், அப்புறம் இருக்கிறவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும் கடவுளேன்னு. நம்மளால் அதான முடியும். அவ்வளவு வருத்தமாக இருந்துச்சு. யாருக்கு எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அக்கம் பக்கம் இருக்கிற நல்ல உறவுகளை சேர்த்து ஒன்றா சந்தோஷமாக இந்த மாதிரி ஒரு விளையாட்டுகள், இந்த மாதிரி இன்னும் நிறையா விளையாட்டுகள், அதாவது இந்த செல்ஃபோனில் இல்லாமல் மற்ற விளையாட்டுகள், நேரடியாக பார்த்து பேசுகிறது, அந்த மாதிரி விளையாட்டுகள், அந்த மாதிரிலாம் வச்சு விளையாடும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷப்படுறதுனால உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம வேலைகளை அன்றாட செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இந்த மாதிரி விளையாட்டு நிகழ்ச்சியெல்லாம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா, சென்னை ஆலப்பாக்கம் பொன்னியம்மன் கோயில் திருவிழாவில் நடந்த விளையாட்டு தான். இன்னும் நிறையா இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக போடலான்னு இருக்கேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.